என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு பெருமதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே, நீதி வலுவான் நீதிமான்களே, என்னுடன் துணிந்து போட்டி களத்தில் பாய வந்துள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை இரு கரங்கூப்பி சமர்ப்பிக்கிறேன். இவ்வினிய வேளையில் கல்வியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன். அன்பார்ந்த அவையோர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்வில் அவசியம் கொண்டிருக்க வேண்டியது கல்வியே ஆகும். கல்வியினை சிறப்பித்து பல அறிஞர்கள் பல பாடலை பாடியுள்ளனர். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை போயினும் கற்கை நன்றே என்பது ஔவையின் வாக்கு. ஆக நாம் பொருள்படுத்திருக்காவிடிலும் கல்வி செல்வம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவன் தன் வாழ்வில் எப்படி இருந்தாலும் கல்வி கற்றலே சிறப்பு என்று ஔவை பாட்டி நமக்கு விளக்குகிறார். இவ்வாறாக பழம்பெரும் செல்வமான கல்வி செல்வத்தை நம் தேவப்புலவர் வள்ளுவர் தன்னுடைய 40வது அதிகாரத்தில் பாடியுள்ளார். கற்க கற்றற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நாம் ஒன்றினை பிள்ளையற கற்கையில் சிறந்த கல்வியினை பெறுகிறோம். ஆகையால் நாம் பெற்ற அத்தகைய கல்வியானது வெறுமனே ஒரு அறிவாக நிலைத்து விடாது. அதனை நம் வாழ்வில் பின்பற்றினோமானால் நம் வாழ்வு மேன்மையடையும் என்கிறார். இதனையே முண்டாசு கவி பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் கற்றது ஒழுகு என கூறி வைத்துள்ளார். கற்ற கல்வி வெறுமனே கற்றதோடு நின்றுவிட்டால் பின் கற்ற கல்வியின் பயன் என்னவோ? ஏட்டு கல்வியை விட அனுபவ கல்வியை சிறந்தது என்பதற்கு கற்ற விஷயத்தை கல்வியோடு நிறுத்தி கொள்ளாமல் அதனை அனுபவமாக்கி கற்ற கல்விக்கு அழகு சேர்த்திலே சிறப்பு என பொருள் கொள்ள விளைகிறேன். அவையோரே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் வாசகத்தை கேள்விப்பட்டதுண்டோ? முற்றிலும் நிஜமான ஒன்று. கல்வி கற்றவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் பிற சமூகத்தால் மதிக்கப்படுகிறான். கற்றவனுக்கு தனது நாடும் ஊருமே அல்லாமல் எந்த நாடும் ஊரும் தன்னுடைய ஊராகும். இப்படி கல்வி கற்றவரின் சிறப்பு இருக்க ஒருவன் தான் இறக்கும் வரை கல்வி கற்காமல் இருந்து காலத்தை கழிப்பது மிகவும் சிரமமானதாகும். குஞ்சு மேலிட்ட விளக்கு போல என்னும் பழமொழிக்கேற்ப கற்றவர்கள் எங்கும் என்றும் விளக்கின் ஒளியை போல் பிரகாசமாய் ஜொலிப்பார்கள். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு எனும் சொற்றொடரை நாம் அறிந்ததே. நாம் கற்றறிந்த விஷயங்கள் மிக குறைவே, ஆனால் கற்க வேண்டியவை எண்ணிலடங்கா. அதற்கேற்ப மனிதன் ஆயுள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்க மறுப்பவன் வாழ மறுப்பவனாகிறான். இறுதியாக கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், பண்பு, நேர்மை, நீதி இவைகள் அனைத்தும் ஒருங்கே அணைந்து காணப்படும். எனவே கல்வியானது ஒரு மனிதனின் முக்கிய தேவையாக இருக்கிறது. அனைவரும் கல்வி எனும் ஆழ்ந்த கடலில் மூழ்கி முத்தெடுப்போம். கல்வியானது தொடக்கத்தில் கசக்கலாம், ஆனால் அதனில் வெற்றி பெற்றால் சுவைக்கும். இதனையே ஆங்கில எழுத்தாளர் ஒருவர் கல்வியின் விதைகள் கசப்பானது, ஆனால் கனியோ இனிப்பானது என கூறியிருக்கிறார் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ செல்வ கிரீஷ்.